ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் டு மோட்டர் விகடன். Volkswagenல ரெண்டு வண்டி இருக்கு, டைகுன், டிகுவான். இந்த ரெண்டுமே குழம்பிக்கிட்டே இருக்கும். ஈவன் Volkswagenே குழம்பும் நமக்கும் தான். என்னன்னா டைகுன், டிகுவான் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரே பெயர் காரணம் தான். டைகர் பிளஸ் இகுவானா, இதுல லெகுவான் அப்படின்னு வரும். இப்போ இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா டைகுன். ரெண்டுமே மிட் சைஸ் எஸ்யூவி தான். என்ன டிகுவான் கொஞ்சம் பெருசா இருக்கும், விலை அதிகம். டைகுன் இதுவும் மிட் சைஸ் எஸ்யூவி தான். பட் கிட்டத்தட்ட 4.25 மீட்டர் கொண்ட ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி. இது கெட்டாவுக்கு போட்டியா வந்திருக்கு, செல்டோஸ் கெட்டாவுக்குலாம் போட்டியா இந்த டைகுன் வந்திருக்கு நம்ம ஆஃபீஸ்க்கு. ஸோ இப்போ இதை எடுத்துட்டு தான் இப்போ ஒரு லாங் டிரைவ் போயிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் டைகுன் எப்படி இருக்கு, இதோட ரியல் டைம் மைலேஜ், இது வாங்கலாமா அப்படின்னு இந்த வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஓகே, ஜிடி லைன் டைகுனோட இன்டீரியர் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஃபுல் பிளாக் ஸ்போர்ட்டியாக ஒரு தீமில் கொடுத்துருக்காங்க. பிளாக் லெதர் சீட்டு ப்ளஸ் லெதர் அப்போல்சரி ஃபேப்ரிக்கில் அந்த ஸ்டிச்சிங்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டியரிங்க்கும் இந்த ஸ்டிச்சிங் வேலைப்பாடு இது ரொம்பவே நச்சுன்னு தான் இருக்குது. இதுவும் ஃபுல் பிளாக் தீம் தான். பட் இதில் அதாவது சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்ன அப்படின்னா ஒரு பவர்டு டிரைவர் சீட்டு கொடுத்துருக்கலாம் இவ்வளோ காஸ்ட்லியஸ்ட் காரில். ஸோ அது இல்லை. அப்புறம் இதோட லீவர் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இப்போ நம்ம கேமராமேனே ரொம்ப திணறிட்டாரு, என்னடா இந்த லீவர் ஸோ இந்த லீவர் ஓகே அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா சீட் ஹைட் அட்ஜஸ்ட் இருக்கு. ஸோ டிரைவிங் பொசிஷன் பக்காவாக இருக்கும். அது மாதிரி ஸ்டியரிங்கில் பார்த்தீங்கன்னா ரேக் ஆப்ஷன் இருக்கு, ரீச் ஆப்ஷன் ரெண்டுமே இருக்கு. ஸோ இது செமையான ஆப்ஷன். பட் இதோட லீவரை பார்த்தீங்கன்னா இந்த சீட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் கை வலிக்குது. அது மாதிரி அந்த வென்டிலேட்டர் சீட் இருக்குமான்னு பார்த்தேன், பட் இல்லை. ஆனால் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நான் ஜிடி வேரியன்ட் இருக்குல்ல, இது ஜிடி லைனு. ஜிடி லைன் இல்லாமல் அந்த டாப் லைனு, அந்த ஹை லைனு, இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த 10 இன்ச் டச் ஸ்க்ரீன் செம்ம ஸ்லீக்குங்க. ஸோ இந்த கியர் லீவருக்கும் இந்த பிளாக் வேலைப்பாடு கொடுத்துருக்காங்க. இது செம்ம ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்காக சூப்பராக இருக்குது. ஸோ ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டனு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ வயர்லெஸ் கனெக்டிவிட்டி, வயர்லெஸ் சார்ஜிங், சி டைப் சார்ஜிங் போர்ட்ஸு. ஸோ இந்த ஏசி ஆப்ரேட்டிங் பிசிக்கலாக இல்லாமல் இது இப்படி கொடுத்துருக்காங்க. பட் பிசிக்கல் தான் என்னை பொறுத்தளவு டிரைவிங்கில், அதாவது எர்கோனமிக்ஸில் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ கப் ஹோல்டர்ஸு, வாட்டர் ஹோல்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆம்ரெஸ்ட்டு இங்கே இருக்குது. ஆம்ரெஸ்ட்டுக்குள்ளேயும் ஒரு க்ளோ பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. சாரி, ஜெர்மன் குவாலிட்டி தான். இங்கே பாருங்களேன், இதெல்லாம் பாருங்கள், அந்த கேப்லாம் செம்மையா பக்காவா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பெருசா தெரியல. ஸோ இதுதான் Volkswagenோட அந்த தரம் அப்படிங்கிறது. இதுல சன்ரூஃப் இருக்கு, பட் சிங்கிள் பேன் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, டைகுனோட ரியர் சீட் கம்ஃபர்ட் இருக்குல்ல, செம்மங்க, வேற லெவல். ஆக்சுவலாக டைகுன்ல நான் ஃப்ரண்ட்லையும் அதை டிரைவும் பண்ணியிருக்கேன், ஃப்ரண்ட் சீட்லையும் உட்காந்துருக்கேன், ரியர் சீட்லையும் ட்ராவல் பண்ணியிருக்கேன், லாங் டிரைவும் போயிருக்கேன், இங்கேருந்து திருநெல்வேலி வரையும் போயிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பரான ஒரு கம்ஃபர்ட் செமையாக கிடைக்கும். ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த கம்ஃபர்ட் 2 பேருக்கு மட்டும்தான் ரியர் சீட்டில். அதாவது இங்கே ஒருத்தர் உட்காந்துக்கலாம், இங்கே ஒருத்தர் உட்காந்துக்கலாம், அப்படி தான். இது 3 பேருக்கான கார் கிடையாதுங்க. ரியர் சீட்ல கொஞ்சம் கிராம்படா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இதோட வீல் பேஸ் பாத்தீங்கன்னா 2651 மில்லிமீட்டர் தான். ஆனா இதோட கேபின், அப்புறம் இதோட காரோட அந்த வித்து எல்லாமே கிரெட்டாவை விட பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி நேரோவா தெரியுது. ஸோ அதனால கொஞ்சம் 3 பேர்லாம் உட்காந்துன்னு வைங்களேன், ரொம்ப சான்ஸே இல்லை. அங்கே பாருங்க, ஸோ நான் ஒல்லியாக தான் இருக்கேன். ஸோ எனக்கே கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே இப்படி தான் கொஞ்சம் கிராம்படாக தான், இட நெருக்கடியாக தான் இருக்கும். மற்றபடி ரியர் சீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டோர் பாக்கெட்ஸு, நல்லா 1 லிட்டர் பாட்டிலே வைக்கலாம், நல்லா ஒரு 2 பாட்டில் வைக்கலாம். ஸோ அந்தளவு இட வசதி கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏசி கண்ட்ரோல்ஸ் இல்லை, வெறும் இதுதான் வென்ட்ஸ் மட்டும்தான் இருக்கு. கண்ட்ரோல் கொடுத்துருக்கலாம். Volkswagen டைகுனோட டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, இது நீங்க எந்த காரா இருந்தாலும் சரி, Volkswagen சின்ன காரு, பெரிய காரு, எஸ்யூவி எதுவா இருந்தாலும் அதோட பெர்ஃபார்மன்ஸ்ல என்னடா வண்டி அப்படின்லாம் சொல்லவே முடியாது. இப்போ நான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறது 1.0 TSI பெட்ரோல் என்ஜின். Volkswagenல இனிமே டீசலே வராது. ஸோ இதுவும் அப்படிதான், 3 சிலிண்டர் என்ஜின் தான். ஸோ 3 சிலிண்டர்னா வைப்ரேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, வைப்ரேஷனே இல்லை, அவ்வளோ அற்புதமா போகுது. டி மோட்ல ஓட்டுறேன், இதுவே நான் ஸ்போர்ட் மோட்ல வைக்கிறேன் பாருங்க, சும்மா தெரிக்குது. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. அதுக்குள்ள பாருங்க பாத்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல டச் பண்ணிட்டேன்.
ஆக்சுவலாக இதில் இருக்கிற பவர் பார்த்தீங்கன்னு வைங்களேன் 113.5 பிஹெச்பி தான் வரும். நீங்கள் ஷோரூமில் போய் இந்த வண்டி வேணும்னா 115 பிஎஸ் மாடல் கொடுங்க அப்படின்னு தான் கேட்கணும். இது 115 பிஎஸ் தான். இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 178 நியூட்டன் மீட்டர் டார்க்கு. சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்கு இது போதும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்ன கேட்டால் இந்த பவர் வந்து கொஞ்சம் அண்டர் பவர் அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் ஆனால் Volkswagenல அப்படி சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னு வைங்களேன், நீங்கள் இந்த காரோட வெயிட் வந்து கிட்டத்தட்ட 1260 கிலோ அப்படின்னு வைங்களேன். இந்த எடை கொண்ட காருக்கு நீங்க ஒரு 80 பிஹெச்பி கொடுத்தாலே வந்து Volkswagenலாம் வெறித்தனமா பண்ணிடுவாங்க. ஸோ இதுல இருக்கிறது பார்த்தீங்கன்னா 113.5 பிஹெச்பி பவர் இருக்கு. சும்மா சூப்பர் பார்த்தீங்களா. அதாவது 2000 ஆர்பிஎம்லயே இது வந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல ரிவ் ஆகுற மாதிரியான ஒரு இதுங்க. ஸோ அதனாலதான் Volkswagen கார்ல எப்பயுமே அந்த ஜெர்மன் குவாலிட்டி இருக்குல்ல, அதில் வந்து இந்த ஃபன் டு டிரைவ் மிஸ் ஆகாது, பெர்ஃபார்மன்ஸ் வந்து எங்கேயுமே அடி வாங்காது, அந்த டிரைவபிலிட்டி எப்பயுமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த டைகுனோட ஸ்பெஷல். இதுலேயே இன்னொரு வண்டி இருக்கு டைகுன்லேயே 1.5 TSI பெட்ரோல் இன்ஜின், அதுவும் பெட்ரோல் தான். அதில் பார்த்தீங்கன்னா 150 PS சும்மா அப்படிங்கிறதுக்குள்ள பின்னி எடுக்கும். அதுவும் நியூட்டன் மீட்டர் டார்க் பார்த்தீங்கன்னா 250 நியூட்டன் மீட்டர். ஸோ அதுவும் வேற லெவல்ல இருக்குங்க. இப்படி பண்ணீங்க அப்படின்னா அப்படி கிருன்னு அப்படி ஒரு இன்ஜின் நாக் ஆஃப் ஆகி அப்படி போகும் பாருங்க, அடாடாடாடா அருமையா இருக்கும். ஸோ இதுவும் இந்த டைகுன்ல வந்து பிளஸ் தான். 2 இன்ஜின்லயுமே நான் வந்து லாங் டிரைவ் போயிருக்கேன். ஸோ இப்போ இதுல மைலேஜ் தான் பெரிய கன்சர்ன். என்னன்னா இது அராய் பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர்ல இருந்து 19 சம்திங் வரையும் சொல்றாங்க, 20ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் ரியல் டைம்ல எவ்வளோ வருது அப்படிங்கிறது ஒரு விஷயம். இப்போ நான் இதை டெஸ்ட் பண்ணேன். நான் இதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணியிருக்கேன், இப்போயும் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து சிட்டி டு சிட்டி அந்த பம்பர் டு பம்பர் டிராஃபிக் இருக்குல்ல, சிட்டி டிராஃபிக், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 11.5 இருந்து 12.5 வரையும் வருது. ஸோ இதுவே வந்து நான் லாங் டிரைவ் போயிருக்கேன் அப்படின்னு வைங்களேன். அது லாங் டிரைவ்லேயே வெரைட்டியான மைலேஜ் தருதுங்க அந்த டைகுன். அதுதாங்க ஆச்சரியமா இருக்கு. கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர் வைங்களேன். ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி போறோம் அப்படின்னா நிச்சயமா 18 கிலோமீட்டர் வந்து ஹைவேஸ்ல தருது. நீங்க டைகுன் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை 1.0 சொல்றேன். ஸோ வச்சிருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதே இது நான் இன்னொரு விஷயமா ட்ரை பண்ணியிருக்கேன். என்னன்னா ஒரு 80 to 100, அதாவது 80 to 90க்குள்ளேயே போகணும்னு வைங்களேன், 21 கிலோமீட்டர்லாம் மைலேஜ் வருதுங்க. அது ஆச்சரியமான விஷயம். ஸோ அதுதான் இந்த 3 சிலிண்டர் டெக்னாலஜியோட அதாவது Volkswagenோட மகத்துவம். இதுலேயே அந்த ஏசிடின்னு சொல்லுவாங்க, அந்த Volkswagenல அந்த காரில் இருக்கு. அது 1.5 லிட்டர் காரில் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் சிட்டிக்குள்ளே நின்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது 4 சிலிண்டர் காரு. சிட்டிக்குள்ளே நின்னீங்கன்னா 2 சிலிண்டர் வேலை செய்யாது. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், ஆப்வியஸாக மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுலலாம் அப்படி ஆசைப்படுறாங்க. 2 சிலிண்டர் நிப்பாட்டினா ஒரு சிலிண்டரில் வந்து எப்படி ஓடும் அப்படின்னு தெரியல. ஸோ அது வந்து மைலேஜுக்கு அப்படி பண்ணியிருக்காங்க, அந்த ஃபியூல் எஃபிஷியன்சிக்காக. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அதுவும் நான் மைலேஜ் சொல்லிடுறேன். அது பார்த்தீங்கன்னா 10 தரதுக்கே கொஞ்சம் முக்குதுங்க. அந்த ஏசிடி டெக்னாலஜி இருந்துமே, ஆக்டிவ் சிலிண்டர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஏசிடி. ஸோ அது இருந்துமே வந்து அவ்வளோ தருது. கொஞ்சம் ஓப்பனாக இருந்துச்சு அப்படின்னு வைங்களேன், 12 கிலோமீட்டர் சாலிடாக தந்துடுது. நான் சொல்கிறது வந்து இந்த 10 முக்குறது இருக்கு இல்லையா, அது வந்து பம்பர் டு பம்பர். இப்போ கூட மழையில் நான் ஓட்டினேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஸோ 9 கிலோமீட்டர் தான் மைலேஜ் வந்துச்சு. இது 1.5க்கானது. இதோட அராய் சொன்னேன் இல்லையா, 18 பாயிண்ட் சம்திங், ஆட்டோமேட்டிக் வந்து 90 பாயிண்ட் சம்திங். ஸோ இப்போ வந்து ஃபுல் ரேஞ்சு கனெக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து 50 லிட்டர் பெட்ரோல் டேங்க் இருக்குது அப்படின்னா, ஸோ 50 லிட்டர் நிரப்புனா கிட்டத்தட்ட 958 ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அராயில். பட் நான் ரியல் டைமில் இதை செக் பண்ணிட்டேன். 50 லிட்டர் நிரப்பல, ஏற்கனவே ஒரு 3 லிட்டர் இருந்துச்சு. ஸோ அந்த 47 லிட்டர் நிரப்பி எனக்கு வந்து திருநெல்வேலி வரைக்கும் என்னால் போக முடிஞ்சது அப்படின்னு வைங்களேன். ஸோ கிட்டத்தட்ட என்னோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 650 700 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு வைங்களேன், ஒரு ஃபுல் டேங்க் பண்ணலாம். அடுத்து இந்த ரைடு குவாலிட்டி அப்புறம் கம்ஃபர்ட், இந்த ரெண்டுலையுமே வந்து Volkswagen அடிச்சிக்கவே முடியலை யாராலையுமே. ஹைவேஸில் இதோட ஸ்டெபிலிட்டி இருக்குல்ல, அப்படி ஒரு ஸ்டெபிலிட்டி, வேற லெவல் ஸ்டெபிலிட்டின்னு தான் சொல்லுவேன். இதில் சில குறைகள், எனக்கு தெரிஞ்ச குறைகள் என்னென்னா, இதில் பிளைண்ட் ஸ்பாட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. ஸோ வந்து நல்லாவே தெரிஞ்சது எனக்கு. இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் யூட்டர்ன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் இதில் ஓவர்டேக் பண்ணுற திறன் இருக்குல்ல, இதை விட 1.5ல இன்னும் சூப்பராக இருக்கும். அது மாதிரி இந்த ஆட்டோமேட்டிக்கில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபியூல் எஃபிஷியன்சிக்காக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. என்னென்னா இந்த இது இருக்கு இல்லையா, ஸோ இது நம்ம பண்ணிங்கன்னா நம்ம இப்போ நான் வந்து இந்த சிக்னலில் நிற்கிறேன். ஸோ வந்து வண்டி ஆஃப் ஆயிரும். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஆக்சிலேட்டர் மிச்சிங்கன்னா
தானாகவே வந்து இதாயிரும். எனக்கு பொதுவாக வந்து நான் டிரைவிங்கில் இதை ரெஃபர் பண்ணுறது, அதாவது எனக்கு பிடிக்காது. ஸோ இதை நான் எப்பயுமே ஆஃப் பண்ணிடுவேன். இந்த டைகுனோட ஆன் ரோடு ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 19.65 லட்ச ரூபா வருது. இது வந்து ஆட்டோமேட்டிக். இதுவே எம்டி கியர் பாக்ஸ் அப்படின்னா வந்து 18.35 லட்சம்னு வைங்களேன். இது வந்து நான் ஜிடி லைனை பற்றி தான் பேசுகிறேன். இதுவே டைகூனில் பார்த்தீங்கன்னா ஆன்வர்ட்ஸ் வந்து 14,66,00,000 இருந்து ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 24 சம்திங், அதாவது 25ன்னு ரவுண்ட் பண்ணுங்க. ஸோ 25 லட்சம் வரைக்கும் இந்த டைகூனோட ப்ரைஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இவ்வளோ லட்சத்துக்கு ஏன் சார் நான் டைகூன் வாங்கணும், வேற மார்க்கெட்டில் நிறைய எஸ்யூவி இருக்கு, ஈவன் 7 சீட்டரே கிடைக்குது அப்படின்னு வந்து ஒரு கேள்வி எழுந்துருச்சு. ஆக்சுவலாக இப்படி தான் என்கிட்ட சில பேர் கேட்டாங்க, சில கஸ்டமர்ஸ் வந்து கேட்டாங்க. உண்மைதானங்க. இதில் வந்து சில விஷயங்களை வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கு. என்னன்னா ஃபியூச்சர்ஸ் ரொம்ப குறைவாக இருக்குங்க. அது மாதிரி காஸ்ட் கட்டிங் வசதிகள் வந்து நிறைய பார்த்துட்டேன். முக்கியமாக பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்மு தான் இருக்குது, டிஸ்க்கு கூட இல்லை. 17 இன்ச் வீல் ஓகே தான், 188 மில்லிமீட்டர் கிரவுண்ட் கிளியரன்ஸுங்கிறது சூப்பராக இருக்கு. ஏன் இதில் ஒரு ஆல்வீல் டிரைவ் கொடுத்துருக்கலாம் டிகுவான் மாதிரி. என் குட்டி வண்டிங்கிறது வந்து ஆல்வீல் டிரைவ் பண்ண மாட்டாங்களா என்ன? ஆக்சுவலாக குட்டிங்கிறது சாரி, இது மிட்சைஸ் எஸ்யூவி தான். இருந்தாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்யூப்மெண்ட் லிஸ்ட்லையும் கொஞ்சம் ரொம்பவே லேகாக தாங்க இருக்குது டைகூனு. என்னன்னா இதில் நான் அதிகப்படியாக பார்த்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வயர்லெஸ் சார்ஜிங், அப்புறம் இந்த குட்டி சன்ரூஃபு, இதுதான். இந்த வென்டிலேட்டட் சீட்டு கூட இந்த ஜிடி லைனில் இல்லை அப்படிங்கிற ஒரு குறை தானே. ஸோ 360 டிகிரி கேமரா கொடுத்துருக்கலாம், அடாஸ் லெவல் கொடுத்துருக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு எமர்ஜென்சி பிரேக் அசிஸ்ட், இந்த லேண்ட் டிபார்ச்சர் வார்னிங், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொடுத்துருக்கலாம்ல. குட்டி குட்டியாக சொல்கிறேன் நான், நிறைய இருக்குது அது மாதிரி. அதாவது இது வந்து ஒரு வெல் பேக்கடா காரா இல்லை அப்படின்னு சொல்லுவேன். இன்னொரு விஷயம் என்ன இதில் எனக்கு ஒரு மைனஸாக தெரிகிற விஷயம் என்னென்னா இதோட ரோடு ப்ரெசன்ஸுங்க. இப்போ உதாரணத்துக்கு கிரெட்டா இருக்குது, கியால செல்டோஸ் இருக்குது அப்படின்னா அவனுங்கெல்லாம் பெருசாக இருப்பானுங்க. அவனுங்களோட இது கொஞ்சம் ஷார்ட், அதாவது அகலம் கம்மியாகவும் கொஞ்சம் குட்டையாகவும் தெரியுறதுனாலோ என்னவோ, இப்போ இதில் சைடு ப்ரொஃபைலில் பார்த்தாலும் சரி, ஃப்ரண்ட்ல இருந்து பார்த்தாலும் சரி, ஒரு மாதிரி அதாவது அழகா இருக்கு, ஆனால் கம்பீரமா இல்லை அப்படிங்கிறது வந்து நான் இந்த டைகூன்ல வந்து நான் சொல்ல வர்றேன். ஸோ டைகூன் பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா சொல்லுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வச்சு மட்டுமே இந்த டைகூனை மைனஸ்ன்னு சொல்லிட முடியாதுங்க. ஏன் அப்படின்னா இதோட 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்குல்ல, இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்தியா சேஃபஸ்ட் எஸ்யூவின்னு சொல்றாங்க. இன்னும் சேஃபஸ்ட் எஸ்யூவி இருக்குது. ஆனாலும் இந்த Volkswagenோட இந்த கட்டுமானம் இருக்குல்ல, அப்படி பீரங்கி மாதிரியான ஒரு கட்டுமானம் தான் நான் இதை சொல்லுவேன். 5 ஸ்டார் ரேட்டிங் குளோபல் NCAPல அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து கிரெட்டாவாக இருந்தாலும் சரி, செல்டோஸாக இருந்தாலும் சரி, கிட்டே நெருங்க முடியாது. அதை மாதிரி இந்த Volkswagenோட என்ஜின் ரிஃபைன்மெண்ட்டு, அப்புறம் ரைடு குவாலிட்டி. இப்போது இந்த வண்டியில் நீங்கள் லாங் டிரைவ் போனாலும் சரி, நீங்கள் ஓட்டுனாலும் சரி, சாஃபர் டிரைவ்னா நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, பின்னாடி உட்காந்துட்டு ஒரு ஓனர்ஸ் காராக இது யூஸ் பண்ணாலும் சரி, இது வந்து ஒரு அப்படிப்பட்ட ஒரு சொகுசு, ஒரு கம்ஃபர்ட்டை வந்து தரும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தரும் அப்படிங்கிறது தான் இந்த Volkswagenோட ஒரு ப்ளஸ்ஸே. ஆனால் இது மட்டுமே இதுக்கு போதுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா இப்போ ஸ்கோடாவோட குஷாக்கோட அதே பிளாட்ஃபார்ம் தான். இப்போது ஒரு மாருதியோ ஹுண்டாயோ வேறு ஏதோ வாங்க போகிறீங்க, கியாவோ ஹோண்டா வாங்க போகிறீங்க அப்படின்னா, இப்போ Volkswagen நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா ஒரு விஷயத்துல தான் வாயை பழப்பாங்க. ஐயோ அது ரேட்டு அந்துருமே, பர்ஸ் அந்துருமே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் அந்த மாதிரி? இப்போ இத்தனைக்கும் இது வந்து ஸ்கோடா குஷாக் தயாராகிற அதே MQB அந்த A0 இந்தியன் பிளாட்ஃபார்ம் தான். ஸோ வந்து கிட்டத்தட்ட 90% ஆஃப் காம்பனன்ட்ஸ் வந்து இந்தியனைஸ்டு ஆயிடுச்சு, லோக்கல் ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது ஏன் இதோட விலை வந்து இவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இதோட ஆக்சரிஸ் லிஸ்ட்டு பார்த்தேன், இந்த மட் ஃப்ளாப்பு, டோர் மேட்டு, அப்புறம் வந்து இந்த சன் பிளைண்ட் வைசர் 2 பீஸ், அப்புறம் USB சார்ஜர், இந்த நெட் பேக்கேஜ், இந்த மாதிரின்ட்டு ஒரு பேக்கேஜ் கொடுத்துருந்தாங்க ஆக்சசரிஸ். அதுவே பார்த்தீங்கன்னா 24,000 ரூபாய்க்கு போகுதுங்க. ஸோ வந்து இது எல்லாமே வந்து இந்த வாடிக்கையாளர்கள் மத்தியில் ஒரு கேள்விக்குறியை எழுப்புது அப்படிங்கிறது தான் இதில் ஒரு முக்கியமான விஷயமா படுது. ஸோ Volkswagenக்கு ஒரு ரிக்வஸ்ட்டு. ஸோ வந்து இந்த காஸ்ட் கட்டிங் சமாச்சாரம், அப்புறம் இந்த விலை, இந்த 2 விஷயத்துலையும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணலாமே. ஸோ டைகூன் வாங்கலாமா? ஸோ டைகூனை பற்றி உங்களுக்கு என்ன கமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து ஃபீட்பேக் கொடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.